அத்தியாயம் 82. அந்த பெரிய நீரூற்றானது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வற்றாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. இந்த இடம் உலகின் மற்ற பகுதிகளிடமிருந்து மூடுபனியால் மறைக்கப்பட்டு மக்களின் பார்வையில் இருந்து முற்றிலும் விலக்கப்பட்டு இருந்தது. அந்த ஊற்று நீர் ஒரு வெள்ளி நாகம் ஊர்ந்து செல்வது போல கற்களின் மேல் பாய்ந்து நீர்வீழ்ச்சியாக கீழே கொட்டிக்கொண்டு இருக்க, அந்த நீர்வீழ்ச்சியின் கீழ் சட்டை அணியாமல் ஒரு பெரிய கருப்பு கல்லை கையில் பிடித்தபடி நின்று கொண்டிருந்தான் சமரன். அவன் தொடர்ந்து கொட்டும் நீர்வீழ்ச்சியின் வலுவான நீரோட்டத்தை எதிர்க்க முயன்றான். அவனுடைய கால்கள் மரங்களின் வேர்களைப் போல அந்த மரக்கட்டையில் ஆழமாக பதிந்திருந்தது. அத்துடன் சமரனின் உடலை சுற்றி ஒரு மஞ்சள் நிற ஆற்றல் காணப்பட்டது. அந்த ஆற்றல் அதிகரிப்பதும் குறைவதுமாக மாறி மாறி ஒளிர்ந்து கொண்டிருந்தது. நீரின் ஓட்டத்தை தாங்கிக் கொண்டு நின்றிருந்த சமரனின் மனதில் ஒரு யோசனை வந்தது. தண்ணீரின் வேகத்தில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சட்டென அந்த கருங்கல்லை தன் தலைக்கு மாற்றினான். அந்த பெரிய கருங்கல்லை சமரன் தன் தலைக்கு மேல் வைத்தவுடன் தண்ணீர் கருங்கல்லை அடித்து அதை சுற்றி வேகமாக பரவ ஆரம்பித்தது. இதனால் சமரனின் தலை அந்த கூர்மையான நீரின் தாக்கத்தில் இருந்து தப்பித்தது. நீரினால் உண்டான வலியும் சிறிது குறைய ஆரம்பிக்க சமரன் தன் தந்திரத்தின் வெற்றியை கண்டு புன்னகைக்க ஆரம்பித்தான். அவனது புன்னகை மெல்ல சிரிப்பாக மாற அவன் சத்தமாக சிரிக்கத் தொடங்கியவுடன் மரக்கட்டையில் நின்றிருந்த அவன் கவனம் சிதற தடுமாறி தலையில் இருந்த கல்லோடு தண்ணீரில் விழுந்தான். அவன் மீண்டும் ஏரியில் இருந்து தனது தலையை வெளியே நீட்டி ஏரியின் நீரை வெளியே துப்பினான். தனது கவனக்குறைவுக்கு வருந்தி தலையை ஆட்டி தன்னையே திட்டிக் கொண்டான். சமரா, வர வர உனக்கு தற்பெருமை அதிகமாயிடுச்சு. அதான் இப்படி கவனமே இல்லாம இருக்க. இப்படியே நடந்தா நீ எந்த நுட்பத்தையும் கத்துக்க முடியாது என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்ட சமரன் மீண்டும் ஏரியில் இருந்து வெளியே வந்து ஏரியின் கரையிலேயே படுத்துக் கொண்டான். இந்த தொடர் பயிற்சியினால் சமரன் மிகவும் சோர்வாக இருந்தான். நீரோட்டத்தை எதிர்த்து அவன் கடுமையாக போராடி இருந்ததால் அவன் உடல் முழுவதும் 1000 கற்கள் மோதியது போல வலி எடுத்தது. சிறிது நேரம் ஏரியின் கரையில் படுத்து பெரிய பெரிய மூச்சை எடுத்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு இருந்த சமரனின் முன் சமைத்த மீனை வைத்தார் வருணமித்திரர். இதை எடுத்துக்கோ சமரா, சாப்பிடு, அப்புறமா உன் பயிற்சியை தொடர்ந்து செய் என்று வருணமித்திரர் கூற சமரன் அவரை பார்த்து புன்னகைத்து விட்டு அந்த மீனை பார்த்தான். உடனே அவன் முகம் அஷ்ட கோணலாகியது. அந்த மீனை பார்த்தால் சிறிதும் அவனால் சாப்பிட முடியாது என்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் பசி அவன் வயிற்றை கிள்ள வருணமித்திரரை தயக்கமாக பார்த்தான். குருவே, நான் சாப்பிட இங்க வேற எதுவும் இல்லையா? இதுதான் இருக்கா என்று சமரன் பாவமாக கேட்க வருணமித்திரர் சிரித்தார். ஏன் இல்ல, உனக்கு என்ன சாப்பிட வேணும்னு சொல்லு சமரா. நீ உண்மையிலேயே ரொம்ப கடுமையா தான் பயிற்சி எடுக்கிற. அப்ப அதுக்கு ஏத்த சுவையான சாப்பாட்டை சாப்பிடணும் இல்லையா? உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு. நான் என் சக்தி மூலம் உனக்கு தலவாழை இழ போட்டு பிரியாணி செஞ்சு விருந்து வைக்கிறேன் என்றார் வருணமித்திரர். பிரியாணி என்ற பெயரை கேட்டவுடன் சமரனின் வலியெல்லாம் மறைந்து போனது. உடனே அவன் ஆர்வமாக எழுந்து நின்று, குருவே, உண்மையிலேயே நீங்க எனக்காக இதை செய்ய போறீங்களா? அப்போ பிரியாணி கூட கொஞ்சம் தாழ்ச்சா இருந்தா என்று சமரன் ஆர்வமாக சொல்ல வருணமித்திரர் கோபமாக கத்தினார். தாரகிய வம்சத்தின் இளவரசர் கேவலம் சாப்பாடுன்னு வந்த உடனே நிறைய விஷயத்த மறந்துடுவார் போல. நாம ஒண்ணு இங்க சுத்தி பார்க்க வரல சமரா. உனக்கான பயிற்சியை முடிக்க இங்க வந்திருக்கோம். இந்த பயிற்சியோட முக்கிய விதியே உன்னை நீயே கட்டுப்படுத்திக்கிறது தான். இந்த மீன் அந்த அளவு சுவையா இருக்காதுதான், ஆனா இது இந்த நேரத்துல உன் உடம்புக்கு ரொம்ப முக்கியமானது. உன் ஆசையெல்லாம் மறந்துட்டு இதை சாப்பிடு. இதை சாப்பிட மாட்டேன்னு சொன்னா உன் கனவை எல்லாம் மறந்துட்டு நீ இப்பவே இங்க இருந்து கிளம்பலாம். உன்னை யாரும் இங்க தடுக்க போறதில்ல என்று கோபமாக கத்தினார் வருணமித்திரர். அவரின் கோபமான வார்த்தைகள் சமரனின் தன்மானத்தை தூண்டிவிட்டு விட்டது. அவன் ரத்தம் கொதிக்க கோபமான வருணமித்திரரின் கையில் இருந்த சமைத்த மீனை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். அவன் சற்று கோபமாக இருந்தாலும் அவன் மீனை உண்ணும் அவசரம் அவன் பசியை காட்டியது. அவன் சாப்பிடும் வேகத்தை கண்ட வருணமித்திரர் மெலிதாக சிரிக்க ஆரம்பித்தார். அவர் பார்வை நீர்வீழ்ச்சியில் சிக்கியிருந்த மரக்கட்டைகளின் மீது விழுந்தது. பரவாயில்ல, சமரன் கிட்ட நல்ல முன்னேற்றம் தெரியுது. இந்த 5 நாள்ல 10வது மரக்கட்டையில இருந்து 7வது மரக்கட்டை வரைக்கும் முன்னேறி இருக்கான். அதுவும் இவ்வளவு நேரம் அவன் இந்த நீரோட நீரோட்டத்தை தாங்கிக்கிட்டது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். ஆனா நான் அதுக்கு அவனை பாராட்ட மாட்டேன். அப்புறம் அவனுக்கு அவனோட செயல்ல ஒரு கர்வம் வந்துடும். அந்த கர்வம் பயிற்சி எடுக்கிறதுல இருக்கிற கவனத்தையும் ஆர்வத்தையும் குறைச்சிடும் என்று மனதில் நினைத்த வருணமித்திரர் வேக வேகமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்த சமரனை பார்த்தார். பிறகு எதையோ யோசித்தவர், சமரா, கொஞ்ச நாளாவே இந்த பகுதிக்கு உன்னை தேடி வர்ற வீரர்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டு வருது. உன்னை நீயே காப்பாத்திக்கலன்னா நீ உயிர் வாழ்றது ரொம்ப கஷ்டமாயிடும்.
என்று தீவிரமான குரலில் எச்சரித்தார் வருணமித்திரர். சாப்பிட்டுக் கொண்டிருந்த சமரன் வருணமித்திரரின் எச்சரிக்கையை கேட்டு அவரை பார்த்தான். அவனின் உணவு உண்ணும் வேகம் குறைந்து விட்டது. தன் வாயிலிருந்த உணவை வேகமாக விழுங்கியவன், அப்படின்னா அந்த ஓநாய் கூட்டத்துக்கு நான் இங்கே இருக்கிறதா சந்தேகம் வந்துடுச்சுன்னு சொல்றீங்களா குருவே என்று கேட்டுவிட்டு அந்த வீரர்களை பற்றி சிந்திக்கத் தொடங்கினான். அவன் கவனத்தை உணவில் இருந்து வேறு எதையாவது நோக்கி திசை திருப்ப நினைத்தார் வருணமித்திரர். அதற்காகவே இந்த பேச்சை ஆரம்பித்தார். அவர் நினைத்தது போலவே சமரன் உண்ணுவதை விட்டுவிட்டு வீரர்களை பற்றி சிந்திக்க தொடங்கிவிட்டான். இதே மாதிரி அந்த ஓநாய் வீரர்கள் உன்னை தேடுனா 1 மாசத்துக்குள்ள அந்த வீரர்கள் எல்லாம் உன்னை கண்டுபிடிச்சிடுவாங்க. அதை தடுக்கணும்னு நீ நினைச்சா உன் பயிற்சியோட வேகத்தை இன்னும் அதிகரிச்சாகணும் என்று தீவிரமான குரலில் வருணமித்திரர் சொல்ல சமரன் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தான். ஏனெனில் அவனது பயிற்சியின் தற்போதைய வேகமே அதிகமாகத்தான் இருந்தது. இதை மேலும் எவ்வாறு அதிகரிக்க முடியும் என அவனுக்கு குழப்பமாக இருக்க, ஆனா குருவே, நான் இன்னும் எப்படி என் வேகத்தை அதிகரிக்க முடியும் என்று கலக்கத்துடன் கேட்டான் சமரன். பார் சமரா, உன் வேகம் நல்லாதான் இருக்கு. ஆனா அதை இன்னும் நீ அதிகரிக்கணும்னா அதுக்கு ஒரு பிரச்சனையை நீ கடந்தாகணும் என்று வருணமித்திரர் சொல்ல, என்ன பிரச்சனை குரு என்று ஆர்வமாக கேட்டான் சமரன். நீ அதிகமான வலியையும் வேதனையையும் தாங்க வேண்டியிருக்கும் சமரா என்று தீர்க்கமான குரலில் சொன்னார் வருணமித்திரர். இதை கேட்ட சமரனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. என்ன என்ன குருவே, இன்னும் வலியா? ஆனா நான் இப்ப இருக்கிற வலியிலிருந்தே இன்னும் முழுசா மீண்டு வரலையே. இதுக்கு மேல வலியை அனுபவிக்க வேண்டியிருக்குன்னா எப்படின்னு எனக்கு புரியல என்று பயத்துடன் கேட்டான் சமரன். வருணமித்திரர் லேசாக புன்னகைத்தார். ஆமா சமரா, நீ சொல்றது ரொம்ப ரொம்ப சரி என்ற வருணமித்திரர் தனது சேமிப்பு வளையத்தில் இருந்து சுமார் 10 பச்சை நிற குடுவைகளை வெளியில் எடுத்தார். அதற்குள் சிவப்பு நிற திரவம் இருந்தது. அந்த திரவம் சிவப்பாகவும் அடர்த்தியாகவும் தெரிந்தது. அதை பார்த்த சமரன் அது இரத்தம் என உடனே உணர்ந்து கொண்டான். யாரோட இரத்தம் இது என்று நினைத்த சமரன் தயங்கியபடி, என்ன குரு, இது இரத்தமா என்று ஆச்சரியமாக வருணமித்திரரிடம் கேட்டான். அவன் கண்கள் அந்த பச்சை நிற குடுவையில் நிரப்பப்பட்டிருந்த திரவத்தின் மீதே பதிந்திருந்தது. ஒரு அர்த்தமான பார்வை ஒன்றை சமரனை நோக்கி வீசிய வருணமித்திரர் அந்த குடுவையில் ஒன்றை சமரனின் அருகில் கொண்டு சென்று காட்டினார். இது சூடான ரத்தம். இது குறிப்பா உனக்காகனே நான் தயாரிச்சேன். இதுல 20 தீ உறுப்பு தாவரங்களை பயன்படுத்தியிருக்க. அது மட்டும் இல்ல, தீ உறுப்பு சக்தியில 2வது இடத்துல இருக்கிற 3 விலங்குகளோட ரத்தத்தை இதுல பயன்படுத்தி இருக்க. உனக்கு எளிமையா சொல்லணும்னா இது 4ஆம் நிலை மாத்திரைக்கு சமமானது என்றார் வருணமித்திரர். சமரனின் கண்கள் ஆச்சரியத்தில் பெரிதாக விரிந்தது. 4ஆம் நிலை? கடவுளே, அப்ப இது மிலாஞ்சி பானத்தை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனா குரு, இந்த திரவத்தால அப்படி என்ன மாற்றம் நடக்கும்? இது எல்லாருக்கும் உதவுமா? எல்லாராலும் இதோட பயனை அனுபவிக்க முடியுமா என்று சமரன் ஆர்வமாக கேட்டான். அவன் அந்த மருந்தை பற்றி அறிந்து கொள்ள துடித்துக் கொண்டிருப்பதை கண்ட வருணமித்திரர் அவனை பார்த்து அர்த்தமாக புன்னகைத்தார். இந்த எரியும் ரத்தம் எல்லாருக்கும் சமமான பயன் தராது சமரா. இது நெருப்பு ஆற்றல் உள்ளவங்களுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. ஒருவேளை தப்பி தவறி நீராற்றல் உள்ளவங்க இதை பயன்படுத்திட்டா அது அவங்களுக்கு விஷமா மாறி அவங்களோட உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். நெருப்பு ஆற்றல் உள்ளவங்களால மட்டும்தான் இந்த மருந்தோட ஆற்றலை தாங்கிக்க முடியும் என்றார் வருணமித்திரர். இது எப்படி வேலை செய்யும் குருவே என்று சமரன் அடக்க முடியாமல் கேட்க, இந்த மருந்தோட விளைவை பொறுத்தவரை இது உன் உடல்ல நுழைஞ்ச உடனே உன் ஆற்றல் உறிஞ்சும் திறனை அதிகரிக்கும். அதே நேரம் உன் சோர்வையும் நீக்கிடும். இதை தொடர்ந்து நீ பயன்படுத்தினா உன் பயிற்சியோட வேகத்தை உன்னால மேலும் அதிகரிக்க முடியும் சமரா என்று வருணமித்திரர் சொல்ல சமரனின் முகத்தில் மகிழ்ச்சி தெளிவாக தெரிந்தது. அவன் கண்கள் மின்னுவதை வருணமித்திரர் பார்த்தார். அவன் பளபளக்கும் கண்கள் அந்த பச்சை நிற குடுவையே பார்த்து கொண்டிருப்பதை கண்ட வருணமித்திரர் கேலியாக சிரித்தார். நீ இதுல அவ்வளவு சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சமரா. உன் வேகத்தை அதிகரிக்கணும்னா நீ அதே அளவு வலியை அனுபவிக்கணும். இதை நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த மருந்து தர வேதனை உன்னால தாங்க முடியாத அளவு கூட இருக்கும் என்று வருணமித்திரர் எச்சரிக்க சமரன் குழப்பத்துடன் அவரை பார்த்தான். ஆனா குரு, வேதனைன்னா எதை சொல்றீங்க? உண்மையை சொல்லுங்க. இந்த மருந்து எனக்கு எவ்வளவு வலி தரும் என்று கண்களில் கலக்கத்துடன் கேட்டான் சமரன். அதை கேட்ட வருணமித்திரர் சிரித்தபடி, உன் கையை காட்டு சமரா, நான் அதை உனக்கு இப்பவே காட்டுறேன் என்று கூற சமரனும் உடனே தனது கையை அவரிடம் நீட்டினான். வருணமித்திரர் தனது கையில் இருந்த குடுவையை திறந்து அந்த எரியும் சூடான இரத்தத்தை அவனது கைகளில் கொட்டினார். அந்த இரத்தம் சமரனின் கையில் பட்டவுடன் எரிமலை குழம்பில் தண்ணீர் தெளித்தால் வரும் சத்தம் வந்தது.
அந்த இரத்தத்தின் ஸ்பரிசத்தில் சமரனின் இதயத் துடிப்பு வேகமாக அதிகரித்தது. அவன் தனது மூச்சை ஆழமாக உள்ளிழுக்க ஆரம்பித்தான். அவனது நெற்றியில் வியர்வை துளிகள் தோன்ற ஆரம்பித்தன. அவனது பற்கள் நடுங்க ஆரம்பித்தன. அந்த ஒற்றை துளி இரத்தம் எரியும் நிலக்கரியை கையில் வைத்திருப்பதை போன்ற உணர்வை சமரனுக்கு கொடுத்தது. அதை தாங்க முடியாத சமரன் பதட்டத்துடன் அந்த திரவம் கீழே விழும்படி தன் கையை அசைக்க ஆரம்பித்தான். ஆனால் பசை போட்டு ஒட்டியதைப் போல அவன் கையில் ஒட்டிக்கொண்டிருந்த இரத்தத் துளியை அவனால் நீக்க முடியவில்லை. மேலும் இப்படி செய்வது தன் வலிமையில் எந்த மாற்றத்தையும் தரப்போவது இல்லை என்று உணர்ந்த சமரன் அமைதியாக அந்த வலியை தாங்கிக் கொள்ள முயன்றான். அவன் முகம் வலியாலும் வேதனையாலும் சிவப்பதைக் கண்ட வர்ணமித்திரர் மெல்லிய சிரிப்புடன் சிறிய வெள்ளைத்தட்டு போல இருந்த ஒரு பொருளை மோதிரத்தில் இருந்து வெளியே எடுத்தார். அதைக் கண்ட சமரன் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தான். மேலும் அவனின் தற்போதைய வேகம் முந்தைய பயிற்சியின் வேகத்தை விட அதிகமாக இருப்பதை அவனால் நன்றாக உணர முடிந்தது. அந்த தட்டை பயன்படுத்தி இரத்தத் துளியை சமரனின் கையில் பரப்பத் தொடங்கினார் வர்ணமித்திரர். அதனால் வலுவான கூச்ச உணர்வை உணர ஆரம்பித்தான் சமரன். அந்த கூச்ச உணர்வில் அவன் கைகளின் நரம்புகள் தெளிவாக தெரிய ஆரம்பித்தது. மேலும் சமரனின் கையில் இருந்து வெளியேறும் நீராவியை பார்த்தாலே சிவப்பு திரவத்தின் வெப்பத்தை நம்மால் யூகிக்க முடியும். அவனின் கை எரிந்ததால் கை முழுவதுமாக சிவக்க ஆரம்பித்திருந்தது. அடுத்த 10 நிமிடங்களுக்கு கை எரியும் செயல்முறை தொடர்ந்தது. அதன் பிறகே சமரனின் கையில் இருந்த எரியும் இரத்தம் மறைந்தது. அதை உணர்ந்த சமரன் நிம்மதி பெருமூச்சு விட்டு நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்துக் கொண்டான். அவன் கண்கள் மீண்டும் ஒருமுறை எதிரே இருந்த பச்சை குடுவையின் மேல் விழுந்தது. ஆனால் இம்முறை அவன் கண்களில் ஒரு வித்தியாசமான பயம் தெரிந்தது. வேணா, இந்த வலி எனக்கு வேணா என அவன் மனம் அலற அதை வர்ணமித்திரரிடம் நேராக சொல்ல முடியாத சமரன் தன் வார்த்தைகளை திரித்து கூறினான். குருவே, இது மருந்து இல்ல, இது எரிமலை குழம்பு. என் வேகத்தை அதிகரிக்க என்னால் இதை பயன்படுத்த முடியாது. நாம வேற ஏதாவது வழிதான் கண்டுபிடிக்கணும் என்று சமரன் சொல்ல அந்த ஒரு துளியால் அவன் என்ன நிலைமையானான் என்று பார்த்த வர்ணமித்திரர் சிரித்தார். அவரின் சிரிப்பை திகைப்புடன் சமரன் பார்க்க வர்ணமித்திரர் அவனுக்கு அதன் சக்தியை உணரும் வழிமுறையை சொன்னார். சமரா, நீ உன் மனதை அமைதிப்படுத்தி உன் கையில சக்தி பாயிரத உணரு. உனக்கே அதோட வித்தியாசம் புரியும் என்று வர்ணமித்திரர் கூற சற்று தயங்கிய சமரன் குருவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கண்களை மூடிக்கொண்டு தன் கையில் பாயும் சக்தி மூலம் தியானம் செய்ய ஆரம்பித்தான். அடுத்த கணம் அவன் கையில் பாயும் சக்தியை உணர ஆரம்பித்தான். அது முன்பு இருந்த சக்தியை விட பல மடங்கு அதிகமாக அடர்த்தியாக இருப்பதை அறிந்து திகைத்தான். சக்தி எவ்வளவு அடர்த்தியாக இருக்கிறதோ அவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது சமரனுக்கு நன்றாகவே தெரியும். மேலும் இந்த மாற்றம் அந்த திரவத்தின் ஒரு துளியால் மட்டுமே உண்டானது என அவனுக்கு புரிந்ததும் இந்த மருந்தின் முழுமையான பயனும் அவனுக்கு புரிந்து போனது. உடனே கண்களை திறந்து தன்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்த குருவை பார்த்து தீர்க்கமான குரலில், நான் தயார் குருவே, நெருப்பு நதியில மூழ்கலாம் என்றான். மேலும் தன் பலத்தை அதிகரிக்க தான் மிகவும் வேதனைப்பட வேண்டியிருக்கும் என சமரன் அறிந்திருந்தான். ஆனால் இப்போது இதைவிட பயனுள்ள வழி வேறு எதுவும் இல்லை என அவனுக்கு புரிந்தது. அவனின் உறுதியை கண்ட வர்ணமித்திரரின் புன்னகை பெரிதானது. மேலும் சமரனால் அவனது சக்தியின் வேகத்தை அதிகரிக்க எந்த எல்லைக்கும் செல்ல முடியும் என குருவாக வர்ணமித்திரர் அறிந்து கொண்டார். ஆனால் இதை அறியத்தான் அவருக்கு மிகவும் தாமதமாகிவிட்டது. உன் உடலை காட்டு சமரா. இனி தினம் ஒரு முறை இந்த இரத்தத்தை உன் உடல் முழுக்க தடவுற. இது உன்னோட பயிற்சி வேகத்தை 30% வரை அதிகரிக்கும் என்று வர்ணமித்திரர் சொல்ல சமரனும் விரைவில் பலம் பெற வேண்டுமானால் அதற்கு எல்லோரையும் நடுங்க வைக்கும் இந்த வழியைத்தான் கடைபிடிக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டான். ஏனெனில் வெற்றி பெற்றவரின் அடையாளம் வலிமைதான். எந்த சவாலுக்கும் பயப்படாமல் துன்பங்களை எதிர்த்து போராடுவதே உண்மையான வலிமை என மனதில் உறுதி எடுத்த சமரன் தன் வாயை திறந்து அதில் ஒரு துணியை அடைத்துக் கொண்டான். பிறகு தனது 2 கைகளாலும் ஒரு பாறையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு மெல்லிய குரலில், குருவே, நாம தொடங்கலாம் என்றான். சமரன் அந்த ஆபத்தான எதிரியுடன் போரிட தயாராக இருப்பதை கண்ட வர்ணமித்திரர் ஒரு பெரிய மூச்சை எடுத்து அந்த பச்சை குடுவையின் மூடியை திறந்து எரியும் மணல் இரத்தத்தை அவன் மீது ஊற்றத் தொடங்கினார். அந்த சிவப்பு நிற திரவம் சமரனின் முதுகில் விழுந்தவுடன் துணியால் லேசாக அடக்கியிருந்த சமரன் வாயிலிருந்து பலத்த அலறல் வெளிவந்தது. அவன் முகம் சிவந்து வேதனையால் கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. வியர்வையில் அவன் உடல் சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே போகெட்எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. போர் கண்ட சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.